வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தொழில் தான் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ நிறைய பேரோட மைண்ட் செட்டாக இருக்குது. ஆனால் தொழில் பண்ணுறப்ப நிறைய நஷ்டங்கள் ஆகுது, நிறைய அடுத்தடுத்து கஷ்டங்கள் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு என்னம்மா காரணமாக இருக்கும்? ஆனால் கூட இருக்கிறவங்களே அவங்களுக்கு எதனா பண்ணிடுவாங்க. என்ன அவன் தொழில் கற்றுக்கிட்டு இவன் வளர்ச்சி அடையக்கூடாதுன்ட்டு பிளாக் மேஜிக் அட்டாக் அந்த மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. அதனால தொழில் நஷ்டமாக போயிடும். அம்மா, இப்போ அரசியலில் ஜெயிக்கிறதுக்காக நிறைய பேர் ரொம்ப அடிமட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா அவங்க அரசியலில் பெரிய ஆள் ஆயிருப்பாங்க. அதை பின்புலத்தில் விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு மாந்திரிகரை பின்னாடி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி உங்களோட கருத்து என்னம்மா? நிறைய ஃபிலிம் ஹீரோயின்ஸ் ஹீரோக்கள் எல்லாமே நெத்தியில், அதாவது இந்த ஸ்டிக்கர் வைக்கிறாங்க, அந்த இடத்துல வைர கற்கள், சில பவர் மேஜிக்கல் பவர் இருக்கிற கற்களை பதிச்சிருக்காங்க. தெரியவே தெரியாது, ஸ்கின்ல பதிச்சு வச்சுருக்காங்க. ஓகே, கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட புதுக்கோட்டையிலிருந்து மாந்திரிகர் மற்றும் இயற்கை மருத்துவர் நசீமாமா தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அம்மா. வணக்கம் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு. அம்மா, இப்போ வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தொழில் தான் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ நிறைய பேரோட மைண்ட் செட்டாக இருக்குது. ஆனால் தொழில் பண்ணுறப்ப நிறைய நஷ்டங்கள் ஆகுது, நிறைய அடுத்தடுத்து கஷ்டங்கள் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு என்னம்மா காரணமாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு அந்த தொழில் மேட்ச் ஆச்சான்னு பார்க்கணும். அது பர்த் வேஸ். ஓகே, முதல்ல அவங்க நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும், மதர் நேம் அவங்க நேம் கொடுக்கணும், கூட பிறந்தவங்க இருந்தாக்கா அவங்க டீட்டெயில் கொடுக்கணும், இல்லை அப்பா இருந்தாக்கா அப்பாவோட டீட்டெயில் இதே டீட்டெயில் வேணும். என்னென்ன வேணும்? டேட் ஆஃப் பர்த் வேணும், மதர் நேமு, அவங்க நேமு, அப்பா நேமு, ஃபோட்டோஸ் கொடுக்கணும். சரியா? பர்த்தில் அவங்களுக்கு அந்த தொழில் மேட்ச் ஆகுதா, இல்லை அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்களா, இல்லை புதுசாக அவங்க பிஸ்னஸில் இறங்கியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போது அந்த பர்த்துக்கு என்ன பிஸ்னஸ் சூட்டபிள் ஆகுது அது நான் சொல்லி கொடுப்பேன். ஓகே, அது நிறைய பேருக்கு தெரியாமல் இறங்கிடுறாங்க. இப்போ சின்னதாக ஜோசியம் பார்த்துட்டு ஜோசிய ரீதியாகவே சொன்னாங்கன்னு இறங்கிடுறாங்க. ஆனால் அதில் நிறைய அடி வாங்கிட்டு வந்துடுறாங்க. புரியுதுங்களா? நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதில் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான மெத்தேடுகள் 1க்கு 10 தடவை நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறதுல தப்பு இல்லை. அதனால் 1க்கு 10 தடவை நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். கேளுங்க, பல பேரை விசாரிங்க, அது உங்களுக்கு கரெக்டானதா அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இறங்குனீங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா டல் ஆகாது, நிச்சயமாக அச்சீவ் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு மேட்சபிளே இல்லாத தொழில் பண்ணாங்கன்னா அடி வாங்கும். புரியுதுங்களா? அதே ரீதி இன்னொன்று தொழில் அவங்களுக்கு மேட்ச் ஆகும், ஆனால் கூட இருக்கிறவங்களே அவங்களுக்கு எதனா பண்ணிடுவாங்க. என்ன அவன் தொழில் கற்றுக்கிட்டு இவன் வளர்ச்சி அடையக்கூடாதுன்ட்டு பிளாக் மேஜிக் அட்டாக் அந்த மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. அதனால தொழில் நஷ்டமாக போயிடும். இல்லை அது பூர்வீகத்திலேயே அவங்க அப்பாக்கோ இல்லை அம்மாக்கோ பண்ணியிருந்தாக்கா அது என்ன ஆகும்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆயிருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் கண்டிப்பாக யாராச்சும் ஒரு விடோ இருப்பாங்க, இல்லை கேன்சர் நோயாளி இருப்பாங்க, இல்லைனாக்கா பக்கவாதம் வந்த பேஷண்ட் இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ இது எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா அவங்கள பர்த் வைஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, பர்த்து, ஃபோட்டோஸு, அவங்களோட இதில் என்னென்ன வரும் நம்மளுக்குன்னா 3-4 விஷயங்கள் பார்ப்போம். ஒன்று, குலதெய்வ வழிபாடு கரெக்டாக இருக்கா, முன்னோர்கள் வழிபாடு கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் இவங்க பூர்வீகத்தில் அந்த தொழில் இருக்கா, ஓகே, இவங்க ஜீனுக்கு அது மேட்ச் ஆகுதா, இவங்க பர்த்துக்கு அது மேட்ச் ஆகுதா, இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்து உங்களுக்கு கன்சல்ட் பண்ணி அது ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு ஏற்படும். ஓகேம்மா, இப்போ ஒரு தொழில் தொடங்கிட்டாங்க, உங்களோட சஜஷன் இல்லாமல் ஒரு தொழில் தொடங்கிட்டாங்க. இப்போ அந்த தொழிலில் அவங்களுக்கு அடுத்தடுத்த அடிகள் விழுந்துட்டே இருக்குது, நஷ்டமாகிட்டே இருக்குது. இப்போ இதை உங்ககிட்ட சொன்னால் உங்களால் சரி பண்ணி தர முடியுமா? கண்டிப்பாக பண்ணி தரலாம். அதான் சொன்னேன் இல்லையா, இத்தனை மெத்தட்ஸும் நம்ம பார்ப்போம். இது நீங்க சொன்னது இப்போ தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ இவங்க தொழில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் இதே தான் பார்ப்போம். ஓகே, அதுலேயும் இது தெரியும். சில பேருக்கு கண்ட்ருஷ்டியாலே தொழில் போயிருக்கோம், முடங்கி போயிருக்கோம். சில பேருக்கு பூமியில் எதனா கெட்ட ஆன்மாக்கள் இருக்கும். அந்த கம்பெனி நான் 2 days முன்னாடி ஒரு மெடிக்கல் கம்பெனிக்கு போனேன் ஒரு ப்ராஜெக்டுக்காக. அவங்க ஏற்கனவே நான் அவங்களுக்கு நல்லா ஒரு இது பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக போய் பார்த்தது அங்கே ஒரு ஆன்மா நடமாட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் அடிக்கடி காவு வாங்கிட்டுருக்கானா
வேலை செய்கிறவங்கள வந்து விபத்துகள் நடக்கிற மாதிரி அங்கே கம்பெனிக்குள்ளாரையே காலில் எதனா விழுந்துருது, கை கட்டாகிறது, அடிக்கடி அடிபடுறது, அந்த கம்பெனிக்காரங்களுக்கு ஒன்று பணம் வேற ஓகே ஆர்டர் வர மாதிரி பல்க் ஆர்டர் வர மாதிரி இருக்கும், ஆனால் ஆர்டர் வராமல் ஸ்டாப் ஆகுது. அப்போ நம்ம போயிட்டு இது வந்து அந்த மண்ணில் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. ஓகேவா, இந்த கம்பெனி கட்டும்போது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல இருந்திருக்கு, அது இவங்களுக்கு தெரியல. முன்னாடி இருக்கிறவங்க இவங்களுக்கு வித்துட்டு போயிட்டாங்க. அப்போ இவங்க ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்னு தெரியல. நம்மளை கூப்பிடும்போது நம்ம அதுக்கு எடுத்து ஒரு சொல்யூஷன் சொல்கிறோம். அவங்க முன்னோர்களும் அதே உத்தரவு கொடுக்குறாங்க, அவங்க குலதெய்வமும் அதே உத்தரவு கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கேற்ற சொல்யூஷன் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இப்போ அது பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்லா அச்சுவாக இருக்கும். ஓகே, அது எத்தனை நாளில் நடக்குமான்னு கேட்கலாம். 90 days. எந்த ஒர்க் எடுத்தாலும் இமீடியட்டாக இன்னைக்கு பண்ணுங்க நாளைக்கு நடக்குதுன்னா கண்டிப்பாக சான்ஸே இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு வாரத்தில் பண்ணித்தரேன், இதை ஒரு நாளில் பண்ணித்தரேன். அதெல்லாம் நிச்சயமாக நடக்காத காரியம். ஒரு விஷயத்துக்கு ஒரு நாளைக்கு 10,000 ஒரு தடவை இல்லை 10,008 தடவை உரு கொடுக்க வேண்டியதாக இருக்கும், 1,00,000 தடவை உரு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி அந்த மந்திரங்களும் மூலிகைகளும் உரு கொடுத்து வேலை செய்யும் போது தான் ஒரு விஷயம் சக்ஸஸாக பண்ண முடியும், வெற்றி கொடுக்க முடியும். இல்லைன்னா சான்ஸே இல்லை. ஓகே, இப்போ ஒரு நாளில் எவ்வளோ உரு கொடுக்க முடியும்? ஓகே, 10,000னாக்கா 1 ஹவருக்கு முடியாது, அட்லீஸ்ட் 2 hour ஆச்சும் வேணும். அப்போ நைட்டெல்லாம் உட்காந்து அவங்க உரு கொடுத்து காலையில் ஓகே ஆடுற மாதிரி பண்ணிடுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி சில விஷயங்கள் என்னென்னா அந்த தீய ஆன்மாக்கள் ஏவி விட்டுருக்கிறவங்களுக்கு நம்ம கிட்ட அது எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதுக்கு தேவை ஒரு உடல். அப்போ எங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணி தான் அதை கிளியர் பண்ணிப்போம். ஓகே, அதை கிளியர் பண்ணுறதுக்குள்ளே எந்த அளவுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு மந்திரங்கள் ஜபிச்சு எங்கள் உடம்புக்குள்ளே நாங்கள் திருப்பி ரீஃபவர் ஏற்றுனா தான் நாங்கள் ஸ்டெடியாக இருப்போம். இல்லைன்னா நாங்களே படுத்துப்போம், நோயால் படுத்துப்போம். புரியுதுங்களா? அதனால் அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம அவங்களுக்கு சஜஷன் சொல்ல முடியும். அம்மா, இப்போ வந்து அரசியலில் ஜெயிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ரொம்ப அடிமட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா அவங்க அரசியலில் பெரிய ஆள் ஆயிருப்பாங்க. அதை பின்புலத்தில் விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு மாந்திரிகரை பின்னாடி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி உங்களோட கருத்து என்னம்மா? நான் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது அவங்களுக்கு ராஜயோகம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ராஜயோகம் மீன்ஸ் நாட்டை ஆள்றது. ஓகே, நாட்டை ஆள்ற யோகம்னா தான் ராஜா ஆக முடியும். ராஜா ஆனால் தான் என்ன, ராஜாவுக்கு பதவி தான் நம்மளுக்கு என்ன, அரசியலுக்கு போகிறது. ஓகேவா? அப்போது அவங்களுக்கு அந்த பவர் இருக்கா? அவங்களோட ராசி கட்டத்தில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் அந்த யோகங்கள் இருக்கா? சரி, கிட்டத்தட்ட நெருங்குற மாதிரி இருக்கும், அதில் தோற்று போயிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம அதை பார்த்து என்ன சரி பண்ணிக்கிறதுனா மக்கள் வசியம் பண்ணுவோம். அதுதான் ஜனவசியம்னு சொன்னேன் ஏற்கனவே. அது வந்து மூலிகை ரீதியாக பண்ணுறதுங்கிறது சிறப்பானதாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நம்ம மைய மூலியமாக பண்ணுறதுங்கிறது வேறு. மூலிகைகள் யாகத்துலேருந்து பண்ணுறது விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது சின்ன சின்னதாக நம்ம அதில் போட்டு பயன்படுத்தும் போது இயற்கை காற்றின் ரீதியாக அவங்களுக்கு அது சுவாசிக்கப்படும். அப்போ அவங்கள பார்த்த உடனே ஒரு நம்பிக்கை ஏற்படும் மக்களுக்கு, ஒரு அட்ராக்டிவிட்டி வரும். இவங்கள நம்பி நம்ம இறங்கலாம், இவரை நம்ம மேலே கொண்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வரும். புரியுதுங்களா? சில பேர் சொல்லுவாங்க, இப்போ ரீசெண்டாக விஜய் அரசியலுக்கு இறங்குறாரு இல்லையா, விஜய் பற்றி சொல்லியிருக்கிற கமெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஜாதகத்தில் இவர் வந்து அரசியலுக்கு வருவார், ஆனால் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு அரசியலுக்கு வர யோகம் எப்படி அவர்கிட்ட இருக்குது அப்படின்னா, இப்படி அவர் முகத்தில் ஒரு வசீகரமான ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? அதனால் மக்கள் அவரை நம்புகிறாரு, இம்ப்ரெஸ் ஆகுறாங்க, க்ரஷ் பண்ணுறாங்க. க்ரஷ்னாக்கா அவங்க மேலே ஒரு அபிமானமான ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. அதனால் வந்து மக்கள் அவர் செய்கிறாரோ செய்யலையோ, நான் விஜய் ரசிகன், நான் ஓட்டு போடுறேன்னு போடுவாங்க. அப்படி தான் ஜெயலலிதா அம்மாவுக்கும் போட்டாங்க. நாட்டை ஆளுனாங்க இல்லையா, ஆனால் அவங்க என்னப்பா சுகத்தை அனுபவிச்சாங்க, நாட்டை ஆளுன தவிர்த்து எல்லாமே போச்சு இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? அதனால் வந்து நாட்டை ஆள்றவங்க சிறப்பாக அவங்களுக்கு ப்ரொடெக்டிவும் பண்ணிப்பாங்க. வித் அவங்க ஜெயிக்கிறதுக்கான என்னென்ன தேவைகள்ங்கிறது நம்மள மாதிரி இருக்கிறவங்கள நாடி பண்ணிப்போம். அம்மா,
இப்போ வந்து அரசியல்ல ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களை மாதிரியான ஆள்களோட சப்போர்ட் தேவைப்படுமா? கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே. அவங்களுக்கு அந்த யோகமும் இருக்கும். மற்ற கிரகங்களால் வர தடைகளோ இல்லை வந்து சில தீய சக்திகளால், அதாவது தீய மனிதர்கள் இவங்க வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு நம்மளை மாதிரி ஆட்களோட ஹெல்ப் கண்டிப்பாக நாடுவாங்க. அது நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா? அரசியலில் மட்டும் இல்லை, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் வராங்க. புரியுதுங்களா? சில ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து நெத்தியில் கல் பதிச்சிருக்காங்க. அது யாருக்குமே தெரியாது இன்னும். புரியுதா? இது ரொம்ப புதுமையான தகவலா இருக்கு. புதுமையான தகவல் இல்லை, உண்மையான தகவல். நிறைய ஃபிலிம் ஹீரோயின்ஸ் ஹீரோக்கள் எல்லாமே வந்து நெத்தியில், அதாவது இந்த ஸ்டிக்கர் வைக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து வைரக்கற்கள், சில வந்து பவர் மேஜிக்கல் பவர் இருக்கிற கற்களை வந்து பதிச்சிருக்காங்க. அது தெரியவே தெரியாது. ஸ்கின்ல வந்து பதிச்சு தைச்சிருக்காங்க. ஓகே. அதுதான் முகக்கலை, முகம் அட்ராக்ட் கொடுக்கறது. திரும்ப திரும்ப அந்த ஹீரோயின் வந்து பிரபலம் ஆகிறதுக்கு அதுதாங்க. புரியுதுங்களா? அந்த முக விஷயங்கிறது ஏற்பு தான். மக்கள் ரசிப்பாங்க. ஓகே. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ரசிப்பாங்க அவங்க. அதுக்கு அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுக்கிறாங்க. தாய்லாண்ட்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுறாங்க. நிறைய செலவு பண்ணி பண்ணுறாங்க. புரியுதுங்களா? பல கோடிகள் செலவு பண்ணி பண்ணுறாங்க. இப்போவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அதனால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் தெரியும். நுணுக்கங்கள் தெரியும். யாரை போய் பிடிச்சா என்ன ஆகும், எப்படியாப்பட்டவங்க, என்ன வேலை செய்வாங்க, அப்படி தெரிஞ்சே வராங்க. பண்ணிகிட்ருக்கோம். ஓகேம்மா. ஆக்சுவலாக வந்து ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறாங்க, இல்லை அரசியலில் பெருசாக வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட தகவல் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி.